தென்றலே மெல்ல பேச சீரியல்ல இனிய எபிசோட்ல இளமதி எப்படியோ சித்தார்த்த ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து நளினி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. சித்தார்த் அந்த இடத்த விட்டு போன உடனே நேரா வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வழியா போயிட்டு எப்படியோ நளினியோட ரூமுக்குள்ளாரையே போயிடுறாங்க நம்ம இளமதி. அதே நேரத்துல நம்ம சித்தார்த்தம் யோசிக்க ஆரம்பிக்கிறாப்புல கார்ல போய்கிட்டு, அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா நளினி வந்து ஆஸ்பத்திரியில இருக்கிறதா யாரோ ஃபோன் பண்ணுவாங்க. இது ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு டவுட் வர ஆரம்பிச்சு கார திருப்ப ஆரம்பிச்சிடுறாப்புல மறுபடியும் நளினி இருக்கிற இடத்துக்கு. இங்க இளமதி நளினிய காப்பாத்தி அப்படியே தெரியாம போயிடலான்னு பாக்குறப்ப கரெக்டா இந்த சித்தார்த்தோட ஃப்ரெண்டு பாத்துறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, ஒரு கட்டையாளி அங்க இருக்கிற ஜாமானாலையும் எடுத்து அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து தப்பிக்கலாம்னு பார்த்தா கரெக்டா சித்தார்த்த வந்து பிடிச்சிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, இளமதி நளினி ரெண்டு பேத்தையும் ரூம்ல போட்டு அடைச்சிட்டு ரூமை பூட்டிடுறாங்க. ரூமை திறக்கவே திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாப்புல. ஸோ இங்க பரம வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல கல்யாணத்துக்காக. ஸோ நைட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்க இளமதியை காணவே காணோம். ஒரு வேளை கல்யாணம் நடக்கிற இடத்துல எதுக்கு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லி அப்பொழுதுக்கு எதுவும் தெரியாம மண்டபத்துக்கு போயிடுறாப்புல. சோ அதுக்கப்புறம் மறுநாள் காலையில விடிஞ்சிடுது. சித்தார்த்து மண்டபத்துக்கு வராப்புல, ஆரத்தி எல்லாம் எடுத்து உள்ளார கொண்டு போறாங்க. சோ எல்லா ஏற்பாடும் நம்ம பரமன் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஞ்சிதத்துக்கிட்ட இளமதி எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இளமதியை நான் பார்க்கவே இல்லை, நேற்று நைட்டு வீட்டுக்கு கூட வரவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பரமனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஒருவேளை அவங்க அம்மா அப்பா வீட்லயாவது இருப்பா, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பரம நேரா அங்க கிளம்பிடுறாப்புல. இங்க மினிஸ்டர் ஃபேமிலியும் வந்துருச்சு. பொண்ணையும் நிக்க வச்சு ஆரத்தி எடுத்து உள்ளார அழைச்சிக்கிட்டு போறாங்க. ரொம்ப ஜாலியா வந்து இந்த ஃபேமிலி பேசிக்கிட்டு இருக்கு. மினிஸ்டரோட மனைவி பயங்கர ஸ்ட்ரிக்டா வேற இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கலா பயந்து பம்மிக்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் நம்ம பரம நேரா இளமதியோட அம்மா அப்பா வீட்டுல போயிட்டு விசாரிக்க போலான்னு பார்த்தா, ஆமா இளமதி எங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பவே தெரியுது இங்க இளமதி வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேரா தன்னோட ஃப்ரெண்டு இருக்கிற இடத்துக்கு, கைப்புல இருக்கிற இடத்துக்கு போய் அங்க கேட்டா அங்கேயும் வரல அப்படின்னு சொல்லி, நீங்க போய் மாவு பாக்கெட் போடுற இடத்துலலாம் விசாரிங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாப்புல. இங்க பரம எங்க தான் போயிருப்பா இளமதி அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஏன்னா மொபைல் வேறையா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு இல்லையா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.